பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தீர்க்கமான தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா இன்று பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய விஸ்வரூபத்தை எடுத்துள்ளது. உலக நாடுகள் வியந்து பார்க்கும் வகையில் இந்தியாவின் பாதுகாப்பை தற்சார்பு கொண்டதாக மாற்ற வேண்டும் என்ற பிரதமர் மோடி அவர்களின் உழைப்பு இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை எழுதி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் துர்கா 2 திட்டம் நவீன போர் முறையில் இந்தியாவை உலக நாடுகளின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிறது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கி வரும் இந்த 100 கிலோவாட் லேசர் ஆயுதம் வெறும் தொழில்நுட்ப முன்னேற்றம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் இறையாண்மையையும் தன்னிறைவையும் பறைசாற்றும் ஒரு வலிமையான சான்றாகும். பிரதமர் மோடியின் ஆத்ம நிர்பர் பாரத் கனவை நனவாக்கும் வகையில் வெளிநாட்டு இறக்குமதியை சார்ந்திருக்காமல் உள்நாட்டிலேயே இத்தகைய அதிநவீன திசைசார் ஆற்றல் ஆயுதத்தை இந்தியா உருவாக்குவது உலக அரங்கில் நம் நாட்டின் மதிப்பை பன்மடங்கு உயர்த்தியுள்ளது. இந்த லேசர் ஆயுதத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், இது ஒளியின் வேகத்தில் பாய்ந்து சென்று எதிரி நாடுகளின் ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களை நொடிப்பொழுதில் சுக்குநூறாக்கும் வல்லமை கொண்டது. பாரம்பரிய ஏவுகணைகளைப் போல அன்றி இதில் சுடுவதற்கும் இலக்கை தாக்குவதற்கும் இடையில் எவ்வித கால தாமதமும் இருக்காது என்பது போர் வியூகத்தில் இந்தியாவிற்கு பெரும் சாதகமாக அமையும். மேலும் ஒரு ஏவுகணையை ஏவுவதற்கு பல கோடி ரூபாய் செலவாகும் நிலையில் இந்த லேசர் முறையில் ஒரு முறை தாக்குதல் நடத்துவதற்கான செலவு மிகவும் குறைவு என்பது இந்தியாவின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு வலிமையை துல்லியமாக காட்டுகிறது. தற்போது அமெரிக்கா, சீனா மற்றும் இஸ்ரேல் போன்ற ஒரு சில வல்லரசு நாடுகளிடம் மட்டுமே உள்ள இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா தன்வசப்படுத்துவதன் மூலம் பாதுகாப்பு துறையில் நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்துள்ளோம். குறிப்பாக இந்திய கடற்படையின் மறைமுக தாக்குதல் போர்க்கப்பல்களில் இந்த ஆயுதம் நிலைநிறுத்தப்பட உள்ளது. நமது கடல் எல்லைகளை யாராலும் ஊடுருவ முடியாத இரும்பு கோட்டையாக மாற்றும் இந்தியாவின் இந்த அபரிமிதமான வளர்ச்சி அண்டை நாடுகளின் அச்சுறுத்தல்களை முறியடிப்பதோடு மட்டுமல்லாமல் உலக பாதுகாப்பு சந்தையில் இந்தியாவை ஒரு முக்கியமான சக்தியாக நிலைநிறுத்துகிறது. வலிமையான தலைமை மற்றும் அர்ப்பணிப்பு மிக்க விஞ்ஞானிகளின் உழைப்பால் இந்தியா இன்று போர்க்கள தொழில்நுட்பத்தில் ஒரு பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி உலகையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்தியாவின் இந்த விஸ்வரூபம் ஒவ்வொரு இந்தியனையும் பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கிறது.